திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் இந்திய நிறுவனத்துக்கு வழங்கப்படும், ஜனாதிபதி தெரிவிப்பு. சேருநுவரவில் பஸ் விபத்து, 14 பேர் மருத்துவமனையில் அனுமதி. அரசாங்கத்தை கடுமையாக சாடும் ரஞ்சித் மத்தும பண்டார. அஸ்வசும 2ஆம் கட்டம் தொடர்பில் வெளியான தகவல். திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் இந்திய நிறுவனத்துக்கு வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். களுத்துறையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலையில் காணப்படும் 99 எண்ணெய் தாங்கிகள் நாட்டில் எரிபொருள் விநியோகம் செய்ய தேவையில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொலன்னாவ முத்துராஜவெல எண்ணெய் தாங்கிகள் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் திருகோணமலையில் அதிகளவில் எண்ணெய் தாங்கிகள் உள்நாட்டு விநியோக நடவடிக்கைகளுக்கு அவசியமில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே திருகோணமலையில் மேலதிகமாக காணப்படும் சுமார் 61 எண்ணெய் தாங்கிகளை பயன்படுத்தி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை நிர்மாணிப்பது குறித்து இந்திய நிறுவனம் மற்றும் பெட்ரோலிய வள கூட்டுத்தாபனம் என்பன பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சேருநுவர கந்தலாய் வீதியில் சேருநுவரவில் உள்ள கல்லாறு இராணுவ முகாமுக்கு முன்னால் உள்ள வளைவுக்கு அருகில் இன்று காலை காத்தான்குடியில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பயணிகள் பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பஸ் வீதியை விட்டு விலகி வீதியோரத்தில் இருந்த மரத்தில் மோதி கவிழ்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து இடம்பெறும் போது பஸ்ஸில் சுமார் 49 பயணிகள் இருந்தனர். மேலும் சாரதி மற்றும் நடத்துனர் உட்பட 14 பயணிகள் விபத்தை தொடர்ந்து சிகிச்சைக்காக சேருநுவரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் சாரதி மற்றும் 9 பயணிகள் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தற்போதைய விசாரணையில் விபத்துக்கான காரணம் சாரதியின் சுகவீனமே என்பது தெரிய வந்துள்ளது. சேருநுவர போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த அரசாங்கம் மக்களின் வாழ்க்கை செலவை அதிகரித்ததே தவிர குறைப்பதற்கு எவ்வித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உத்தேச தேர்தல்களில் இணைந்து போட்டியிடுவது தொடர்பில் விரைவில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகும். மின்கட்டண குறைப்பு தொடர்பான தீர்மானமும் அரசாங்கத்தில் முன்னெடுக்கப்படவில்லை. அது சுயாதீன ஆணைக்குழுவான பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தீர்மானமாகும். இதேவேளை மின்சக்தி அமைச்சு மற்றும் நிதியமைச்சு இதற்கு எதிரான நிலைப்பாட்டில் இருப்பதாகவே தெரிய வருகிறது. அதன் காரணமாகவே இந்த தீர்மானம் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாமல் உள்ளது. எவ்வாறு இருப்பினும் தொடர்ச்சியாக இவ்வாறு செயற்பட அரசாங்கத்தை அனுமதிக்கப் போவதில்லை. 2015 நல்லாட்சி அரசாங்கத்தில் 100 நாட்களில் நாம் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றோம். பொருட்களின் விலைகள் 50% குறைக்கப்பட்டன. அது மாத்திரமன்றி பாரியளவில் மின்கட்டணமும் குறைக்கப்பட்டது. விலை குறைப்புகள் மாத்திரமன்றி அரசு உத்தியோகத்தர்களின் சம்பளம், ஓய்வூதியம் என்பனவும் அதிகரிக்கப்பட்டன என கூறியுள்ளார். அஸ்வசும 2ஆம் கட்டத்துக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்த குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாளை தொடங்கும் என்று நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. 2ஆம் கட்டத்திற்கான நலன்புரி நன்மைகள் சபை சுமார் 8 லட்சம் விண்ணப்பங்களை பெற்றுள்ளது. அதற்கு அமைய குறித்த விண்ணப்பங்களில் இருந்து நலத்திட்ட உதவிகளை பெற தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கும் நோக்கில் வீடு வீடாக சென்று இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடாத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அஸ்வசும திட்டத்தின் முதல் கட்டத்திற்காக நலன்புரி நன்மைகள் சபை 3.4 மில்லியன் விண்ணப்பங்களை பெற்றது. அதில் சுமார் 1.8 மில்லியன் பேர் அஸ்வசும நலன்புரி நன்மைகளை பெற தகுதியானவர்களாக தெரிவாகினர். இருப்பினும் நலன்புரி நன்மைகள் சபை தற்போது 1.72 மில்லியன் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திவுலப்புட்டிய நகருக்கு அருகில் 7 கஜமுத்துகளுடன் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். திவுலப்புட்டிய போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று பிற்பகல் நடாத்தப்பட்ட சோதனையில் மேற்படி சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் இந்த கஜமுத்துக்களை 2 கோடியே 20 லட்சம் ரூபாவுக்கு விற்பனை செய்ய தயார் நிலையில் இருந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. கைதான நபர்களிடமிருந்து சுமார் 13 கிராம் 5 மில்லிகிராம் நுரையுடைய 7 கஜமுத்துக்கள் கண்டுபிடிக்க போலீசார் குறிப்பிட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 23 மற்றும் 33 வயதுடைய மாத்தளை மற்றும் மகாவெல பகுதிகளை சேர்ந்தவர்களாவர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை திவுலப்புட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.